வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம RRB aptitude concepts பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லிஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ 31st question. A dealer makes a profit of 20% even after giving a 10% discount on the advertised price of a scooter. If he makes a profit of rupees 7,500 on the sale of the scooter, what was the advertised price? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டீலர் வந்து ஒரு ஸ்கூட்டரோட விளம்பரப்படுத்தின விலையிலேருந்து 10% கம்மியாக தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறமும் 20% லாபம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அவரோட ஸ்கூட்டரோட ப்ராஃபிட் வந்து 7,500 இருக்கிற பட்சத்தில் ஸோ அவர் விளம்பரப்படுத்தின விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்டு ப்ரைஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணலாம்னா, அது அட்வர்டைஸ்டு ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ லெட் த அட்வர்டைஸ்டு ப்ரைஸ் பி 100. ஓகே, the advertised price be 100. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன அர்த்தம், இது வந்து அட்வர்டைஸ்ட் ப்ரைஸுங்க நான் சொன்ன மாதிரி இது மார்க்டு ப்ரைஸ் அப்படின்ற பேசிஸில் வச்சுக்கலாம். அதாவது லிஸ்டட் ப்ரைஸ், பிரிண்டட் ப்ரைஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது இந்த அட்வர்டைஸ்டு ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு 10% கம்மியாக கொடுக்குறாங்களா, அப்போது 90% ஆஃப் 100 எடுத்துக்கலாமா? அப்போ 90% ஆஃப் அட்வர்டைஸ்டு ப்ரைஸ் 90 by 100 selling price equal to 90. ஓகே, இப்போ ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க, 20% ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் 90 கிடைச்சிருச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன, ஃபார்முலா படி காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 by 100 plus profit percentage multiplied by selling price. ப்ராஃபிட் பர்சன்ட் என்ன, 20% கொடுத்துருக்காங்களா, அப்போது 120 மல்டிப்ளைட் பை செல்லிங் ப்ரைஸ் என்ன 90. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன கிடைக்கும், 2 5 times, 2 6 times, 3 2 times, 3 30 times, 2 கேன்சல் பண்ணால் 15 கிடைக்கும். ஸோ 75 rupees. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 75 rupees நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்ன்றது என்னது, செல்லிங் ப்ரைஸ் 90, காஸ்ட் ப்ரைஸ் 75. அப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்கும், 90 minus 75 15. அப்போது ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அப்போது கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களே, இது என்ன ப்ராஃபிட் ப்ரைஸ் கரெக்டா? அப்போ இங்கே தான் நம்ம வரப்போகிறோம். அதாவது என்னன்னா, இப்போது 100 ரூபாய் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பொருளுக்கு இவங்க கொடுத்த தள்ளுபடி லாப சதவீதம் பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 15 rupees-ஆக இருக்கிற பட்சத்தில் 7,500 rupees ப்ராஃபிட் இருந்தால் அப்போ நமக்கு அட்வர்டைஸ் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இஃப் ஹீ கேன் மேக் 15 rupees profit out of advertised price rupees 100 அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், ப்ராஃபிட் இந்த இடத்துல எனக்கு 7,500 இருக்கும் பொழுது இதோட வேல்யூ என்னவா இருக்கும், இப்போ 100 by 15. அதாவது இந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல 7,500 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், 100 by 15 into 7,500 வருமா, அப்போ மல்டிப்ளைட் பை 7,500. இப்போ இதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், 15 எவ்வளோ டைம்ஸ் போகும், 5 times போகும். அப்போது 50000, ஸோ 50,000. அப்போ 50,000 ரூபாய் வந்து அந்த ஸ்கூட்டரோட விலையை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 50,000 ரூபாயில் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து 7,500 உங்களுக்கு கிடைக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் 10% டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து. ஓகே, இதுதான் கொஷின். ஸோ அந்த மாதிரி கொஷின் எப்படி செய்யணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக ஒரு பேஸ் வேல்யூ 100 எடுத்து இப்போ 100க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் இருக்கிறப்போ இப்போ இந்த ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். The cost price of 36 books is equal to the selling price of 30 books. What will be the gain percent? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 36 புத்தகங்களுடைய அடக்க விலையும் 30 புத்தகங்களுடைய விற்பனை விலையும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 36 books is equal to selling price of 30 books. Okay, cost price of 36 books equal to selling price of 30 books. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்பயுமே இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு நீங்கள் செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய புக்ஸோட நம்பர்ஸ் எடுத்துட்டு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 புக் வந்து 1 ரூபின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா எனக்கு பர்சன்டேஜ் தானே தேவை, விலை தேவையில்லை. ஸோ 1 ரூபி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 36 புக்ஸ் எவ்வளவா இருக்கும், 36 rupees இருக்குமா? அப்போது 36 rupeesன்றது அது மட்டும் கிடையாது, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 30 புக்ஸும் 36 rupees தான். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 36ம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 30 புக்ஸும் ஒன்று. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 36 புக்ஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 30 புக்ஸ் வந்து ₹36. இப்போ என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 30 புக்ஸ் எனக்கு தேவை. ஏன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, செல்லிங் ப்ரைஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 புக் என்ன இருக்குது உங்களுக்கு, 1 ரூபி அப்படின்றப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 30 புக்ஸ் என்னவா இருக்கணும், ₹30 இருக்கும். அப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, கெயின் பர்சன்ட் அப்படின்றது என்ன கொடுத்துருக்கேன், கெயின் பர்சன்ட் அப்படின்றது எஸ்பி மைனஸ் சிபி by CP multiplied by 100. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், எஸ்பின்றது என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்பி ஆஃப் 30 புக்ஸ் வந்து 36 rupees. அப்போ சிபி ஆஃப் 30 புக்ஸ் வந்து 30 rupees. சிபி எவ்வளோ, 30 rupees multiplied by 100. அப்போ 6/30 multiplied by 100, 5 times 20 times, அப்போ 20%. ஸோ 20% லாபம் இருக்கு அப்படின்றதான் சரியான விடை, which is nothing but option A. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். A manufacturer sells an item to a wholesaler dealer at a profit of 18%. The wholesaler sells the same to a retailer at a profit of 20%. The retailer it turns sells it to a customer for 15,045 rupees, thereby earning a profit of 25%. What will be the cost price of the manufactured product? Okay. இது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உற்பத்தியாளர் ஒரு பொருளை மொத்த வியாபாரிக்கு 18% லாபத்தில் விற்கிறார். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்க வந்து ஹோல்சேலர் இருக்காங்க இல்லையா, மொத்த வியாபாரம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 18% லாபத்தில் கொடுக்குறாங்க. மொத்த வியாபாரி வந்து சில்லறை வியாபாரிகளுக்கு வந்து 20% லாபத்தில் கொடுக்குறாங்க. அப்படின்னா சில்லறை விற்பனையாளர் அதை வாடிக்கையாளர்களுக்கு 25% லாபத்தின் மூலமாக 15,045 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதாவது அவங்க 25% லாபம் கொடுக்கும்போது கஸ்டமருக்கு எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, 15,045 rupees கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போ அந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவர் பொருளெல்லாம் வாங்கி அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருப்பார் இல்லையா, அவருடைய அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர, அதாவது பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் 18%, நெக்ஸ்ட் 20%, நெக்ஸ்ட் 25%. இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது எப்பயுமே எதில் பேஸ் பண்ணி இருக்கும், உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கும், கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே உங்களுக்கு 100% தான். ஸோ காஸ்ட் ப்ரைஸோடு அது சேர்க்கும் போது 118%, இது 120%, இது 125%. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப்
manufacturer bx அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஏன்னா மொத்தமா கடைசியில் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15,045 rupees இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ 118%, 118 by 100, 120%, 120 by 100, 25%, 125 by 100. ஓகே, இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஹண்ட்ரட்ஸ் எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போகலாம், டேரெக்டாக நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? 118 into 120 into 125 x 15045000000. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவுனா 8,500. இதுதான் அந்த மேனுஃபேக்சரருடைய காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை 8,500. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 34வது கேள்வி. If a man were to sell his wristwatch for 720 rupees, he would lose 25%. அதாவது ஒருத்தர் வந்து 720 rupeesக்கு அவருடைய வாட்சை விற்கணும்னு முடிவு பண்ணார்னா அவருக்கு வந்து 25% நஷ்டம் ஏற்படும். What price must he sell it for to gain 25%? ஓகே, ஸோ ஒரு மனிதன் தனது கை கடிகாரத்தை 720 ரூபாய்க்கு விற்றால் அவன் 25% லாபத்தை இழப்பான் என்றால் 25% அவனுக்கு லாபம் பெற வேண்டும் என்றால், அதாவது 25% முதல்ல நஷ்டம் பெற்றுட்டாங்க, இப்போ 25% லாபம் வேணும் அப்படின்னா அவன் எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும்? இதுதான் கேள்வி. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து 720 இல்லையா? அப்போ 720 செல்லிங் ப்ரைஸ் வந்து 720. 25% அதில் என்ன கொடுத்துருக்காங்க? he would loss அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் is equal to 100 by 100 minus loss. அப்போ லாஸ் பர்சன் 100 minus loss person வந்து 75. ஓகே, multiplied by selling price. selling price என்ன? 720 எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு 25 3 times, 25 4 times. ஓகே, இப்போ 3 கால்குலேட் பண்ணோம்னா 3 2 times 6 கிடைக்கும், 3 4 times 12 கிடைக்கும். அப்போது 4 into 240. அப்போ 960. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 960 தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? 25% லாபம் கிடைக்கணும்னா எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிடலாம். செல்லிங் ப்ரைஸுங்கிறது ஃபார்முலா என்ன? 100 + ப்ராஃபிட், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஃபிட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? இப்போ 100 + ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க? 25%. அப்போ 100 + 25 125% by 100. cost price என்ன? 960. but 25 5 times, 25 4 times, 4 calculate பண்ணனா 4 2 times, 4 4 times. so 24 240 multiply by 5, 1200. அதாவது 1200 ரூபாய்க்கு அந்த கைகாடியாரத்தை அவர் விற்கிறது மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் சதவீதம் 25. So 1200 is the right answer, which is nothing but option D. Next 35th question க்கு போயிடலாம். A sells an article to B at a gain of 20% and B sells it to C at a gain of 10% and C sells it to D a gain of 12.5% if D pays 29.70. A purchased the article for what? Okay, என்ன கொடுத்துருக்காங்க? A அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து B அப்படின்ற ஒரு மனிதருக்கு 20% லாபத்துக்கு ஒரு பொருளை விற்கிறாரு. B என்றவர் Cக்கு 10% லாபத்துக்கு விற்கிறாரு. C என்றவர் Dக்கு 12% லாபத்துக்கு விற்கிறாரு. அப்படின்னா
டி வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 29.70 அவங்க செலுத்துறாங்க அப்படின்னா ஏ பொருளை எவ்வளவுக்கு வாங்கி இருக்கும் அதாவது அந்த ஏ அப்படின்ற ஒரு முதல்ல வித்தார் இல்லையா அவர் வந்து அந்த பொருளை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் சேம் திங் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே லாஜிக் தான் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பர்சன்டேஜஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ P1 என்ன கொடுத்துருக்காங்க 20%, P2 எவ்வளோ 10%, P3 எவ்வளோ 12.5%, அதாவது 25/2 இல்லை 25/2% எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் மல்டிப்ளைட் வித் ஸோ ஃபஸ்ட்டு அதாவது எக்ஸுங்கிறது இங்கே என்ன அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன கொடுத்துருக்காங்க 120%, 110%. So 100 plus 25/2 ஏன்னா 225/200 என்ன கொடுத்துருக்காங்க which is equal to the cost price of D. இப்போ என்ன D pays 29.70 இருக்கு இல்லையா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 ஒரு டெசிமல் 2 டெசிமல்ஸ் எடுத்துரும் அப்போ 29700000 into 2 ஏன்னா 200 இருக்கு இல்லையா இப்போ டிவைடட் பை 120 into 110 into 225. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும் 20 ரைட் ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு x is equal to 20. ஸோ அப்போது எக்ஸ் வந்து அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் எவ்வளவா இருந்திருக்கு உங்களுக்கு 20 rupees which is nothing but option C. ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாம். If the total cost of 73 articles having equal cost is 5,110 and the total selling price of 89 such articles is 5,607, then in the transaction there will be okay அவங்க என்ன எடுத்திருக்காங்க அதாவது 73 ஆர்டிகிள்ஸ் உடைய ஈக்குவலான அதாவது சமமான விலை வந்து 5110 அப்படின்னு இருக்கும்பொழுது அதோடைய விற்பனை விலை செல்லிங் price of 89 such article அதே பொருளுடைய 89 ஆர்டிகிள் அதாவது 89 பொருட்களுடைய விற்பனை விலை அதே பொருளுடைய விற்பனை விலை வந்து 5607 அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ல அவங்களுக்கு கெயினா இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் நஷ்டமா இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியுது 73 திங்ஸ் வந்து அவங்க 5,110 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 89 திங்ஸை வந்து எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்க 5,607. இட் சீம்ஸ் டு பி லாஸ் பட் நம்ம பார்த்துடலாம் சரியா ஏன்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இப்போது நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 73 ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 73 articles is equal to rupees 5,110. அப்போ cost price of one article என்ன வரும் 5,110 by 73. ஸோ இது எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம் நம்ம கால்குலேட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 73 multiplied by 7 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 511 அப்போ 70. ஓகே இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த 1 ஆர்டிகல். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த 89 ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா எதுக்கு இருக்குது 89க்கு இருக்குது அப்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸும் 89க்கு எடுக்கும்போது தானே எனக்கு கரெக்டாக தெரியும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 89 ஆர்டிகல்ஸ் ஸோ ஒரு ஆர்டிக்கலோட வேல்யூ 70 அப்போ 89 ஆர்டிகல்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ 9 multiplied by 7 63 6 is balance so 8 7s are 56 plus 6 என்ன கிடைக்கும் 62 so 6,230 rupeesங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 89 ஆர்டிகல்ஸ். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 89 ஆர்டிகல் இருக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 89 ஆர்டிகல் ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா என்ன கொடுத்துருக்காங்க
5607. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ல எது அதிகமா இருக்கு? காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கிறப்போ கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? லாஸா தான் இருக்கும். சோ லாஸ் % is equal to காஸ்ட் பிரைஸ் தான் எழுதணும். பட் நீங்க செல்லிங் பிரைஸும் எழுதிக்கலாம் provided with if you know it's a loss. ஏன்னா நமக்கு தேவை வேல்யூ தான். மைனஸ் பிளஸ்ங்கிறது மைனஸ் தான் லாஸ் வரும், பிளஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ல வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 6230. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நான் மல்டிப்ளை பை 100 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண போதும் நமக்கு என்ன கிடைக்குது? 623. ஓகே, ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இது கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10%. ஸோ எனக்கு லாஸ் 10%. லாஸ் 10% ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். The selling price of 12 articles is equal to the cost price of 15 articles. What will be the gain %? Same logic. 12 பொருட்களின் விற்பனை விலையும் 15 பொருட்களின் அடக்க விலையும் சமம் என்றால் அதனுடைய லாப சதவீதம் எவ்வளவு? ஸோ எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், நீங்க செல்லிங் பிரைஸ் பார்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 12 ஆர்டிகல்ஸுக்கு தான் நான் வந்து பேஸ்ல எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ 1 rupee as usual எடுத்துக்கலாம். ஸோ let the cost price of an article is equal to ₹1. அப்போ cost price of 15 articles அப்போ என்னவா இருக்கும்? ₹15 இருக்கும், which is nothing but selling price of 12 articles. ஓகே, ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் வந்து எனக்கு ₹12. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் ₹12. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் இங்கே கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் பண்ணி ₹15. ஓகே, ஸோ எனக்கு கெயின் பர்சன்ட் தெரியும். கெயின் பர்சன்ட் என்ன ஃபார்முலா? கெயின் பர்சன்ட் which is nothing but selling price minus cost price by cost price multiplied by 100. So எனக்கு selling price என்ன இருக்கு? 15 rupees. Cost price என்ன? 12. So 12 by 12 multiplied by 100. So 3 by 12 multiplied by 100. So 2 cancel பண்ணா 50 கிடைக்கும். 2 6 times, 2 3 times, 2 25 times. ஸோ கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 25% கிடைக்கும். 25% அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு. நெக்ஸ்ட் 38th கொஸ்டினுக்கு போயிடலாம். If an article is sold at 200% profit, then the ratio of the cost price and selling price will be. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொருளை 200% லாபத்துக்கு நம்ம விற்கப்பட்டால் அதன் அடக்க விலைக்கும் அதன் விற்பனை விலைக்கும் என்ன விகிதம் இருக்கும்? ஸோ ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டிக்கல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 rupeeக்கு நீங்கள் வாங்குறீங்க, பட் அதை நீங்கள் விற்கும் போது 200 rupeesக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸோடைய ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி டீல் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் என்னன்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். 200%. ஓகே, எப்பயுமே ப்ராஃபிட் லாஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஒரு நேம் கொடுங்க. லெட் த காஸ்ட் ப்ரைஸ் பி X. ஓகே, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அப்போ காஸ்ட் ப்ரைஸோட எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 by 100 plus profit percentage multiplied by selling price இல்லையா? அப்போ 100 plus 200 என்ன? 300. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் என்ன? X. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதை நான் கேல்குலேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு பதில் சிபின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் எஸ்பி. அதாவது எஸ்பியை நீங்கள் கீழே கொண்டு வந்துட்டா சிபி பை எஸ்பி
is equal to 1/3. அதாவது 1:3. 1:3. சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கன்ஃபியூஷன்ல 3:1 கொடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் செல்லிங் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ்க்கு உண்டானது தான் நீங்கள் பார்க்கணும். காஸ்ட் பிரைஸ்க்கு ரெண்டுத்துக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கிறது 1, செல்லிங் பிரைஸ்க்கு ரெண்டுத்துக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கிறது 3. அப்போ 1:3 அப்படின்றது தான் சரியான விடை, which is nothing but option C. நன்றி மாணவர்களே, இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம்.